ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, நேற்றுக்கு ஒரு ரைடு வீடியோ பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்திருக்குமே, செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும். அதே மட்டும் இன்றைக்கி ஒரு ரைடு போக போகிறோம். நம்ம எங்கே போக போகிறோம்? புளியஞ்சோலை போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி எல்லா பேக்கிங்கும் ஓவர். ஹெல்மெட் எடுத்தாச்சு, கேஜெட் எடுத்தாச்சு, ரைடிங் ஜாக்கெட் எடுத்தாச்சு. நான் ஃப்ரெண்டு கேமரா பேசிகிட்டு இருக்கேன், ஒழுங்காக தெரியுதா என்னன்னு தெரில. சரி ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பட்டுன்னு கிளம்புவோம். போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிக்கிறதுனா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள் எதுனால ஏதுன்ட்டு. ஓகே, கோப்ரோ வீக் போகலாம். 3, 2, 1. டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா 8:16. இப்போ இந்த டீ கடையில் போய்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் பார்த்தோன்னா சாக்லேட் தருவோம். ஒரு 5 ரூபா சாக்லேட், ஒரு 5 20 வாங்கி வைப்போம். ஓகே, நான் வாங்கிட்டு கரெக்டாக ஒரு பிஸ்கெட் வாங்கியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லை குட்டீஸ், முக்கால்வாசி நம்ம சப்ஸ்கிரைபர்னா இருக்க மாட்டாங்க, நம்ம அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. வாடா தாடா வாட்டர் பாட்டில். நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் குட்டீஸ் பார்த்தோன்னா கொடுப்போம், அவ்வளோதான். அதுக்காக வாங்கியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு பக்கா ஜூட்டுன்னு சொல்லிவிட்டு ஜூட்டாகி பெட்ரோல் பங்க் போக போகிறோம். பெட்ரோலை ஃபியூலை ஃபுல் பண்ணிவிட்டு, ஃபுல் டேங்க்லாம் பண்ண மாட்டாங்க, காசு இல்லை, பாதி ஃபுல் பண்ணிவிட்டு ஜடா பட்டுன்னு கிளம்ப வேணாம். இதுக்கிட்ட வந்துட்டோம், பெட்ரோல் போட்டுட்டோம். ஃபுல் டேங்க்கும் பார்க்காதீங்க, ஃபுல் டேங்க்னா இல்லை, ஆஃப் டேங்க்னா இப்போ தான் போட்டேன், அதனால் அந்த இது காட்டுது போல். ட்ரிப் 1 ஓடி இருக்குது, 475.3 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ட்ரிப்பை ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆவரேஜ் மைலேஜ் வந்து 44.7 தந்துருக்கு, அதையும் 0 பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடு அதையும் 0 பண்ணிவிட்டு இன்றைக்கி ட்ரிப் 1 எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு புளியஞ்சோலை எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்ப்போம். 68 கிலோமீட்டர்ஸ் 1 hour 42 minutesன்னு காட்டுது. நம்ம 1 hourல் போயிடலாம், அது ஒன்றும் அவ்வளோ தூரம் இல்லை. 1 hourல் போயிடலாம், இல்லை ½ hour கூட போகலாம். நம்ம போகிற ஸ்பீட்னா எல்லாத்துக்கும் தெரியுமே. நம்ம இப்போ கரெக்டாக காவிரி பாலம் ஸ்ரீரங்கம் கிட்டே நின்றுட்டுருக்கோம். கூகுள் மேப்பில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, தெரியுதுன்னா நினைக்கிறேன். ஏன்னா சன்ரைஸ் அந்த சைடு இருந்தாவது சன்செட் இந்த சைடுலேருந்து முடியும். செம்மையாக இருக்குது, செம்ம வியூ. காவிரி பாலத்தில் நின்றுட்டுருக்கோம். சரி, இப்போ கிளம்பலாம் பட்டுன்ட்டு. பார்த்துங்க, நான் போயிட்டு ஹைவே போயிட்டு கொஞ்சம் தூரம் ஹைவே போயிட்டு, உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை, கொஞ்சம் தூரம் ஹைவே போயிட்டு நான் அது பண்ணுறேன். எங்கே போயிட்டுருக்கோன்னா துறையூர் வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஸ்ரீரங்கம், துறையூர் அந்த வழியாக போயிட்டு அப்படியே போனால் புளியஞ்சோலை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கோபுரம் திடீர்னு ஹேங் ஆயிடுச்சு. நல்ல ஒரு வியூ கிடச்சிச்சு, நல்ல ஒரு கண்டென்ட்டும் கிடச்சிச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, எடுக்கலாம் கோபுரம் ஆன் பண்ணுறேன், ஆனே ஆகலை. திடீர்னு பார்த்தா ஹேங் ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஹேங் ஆனனால திருப்பி கழட்டி போட்டு திருப்பி சரி பண்ணுங்க. சரி, கோப்ரோ இது அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு கோப்ரோ அந்த ஹேங்கிங் பிரச்சனைலேருந்து காப்பாற்றுங்க. அது அட்லீஸ்ட் ஒரு அப்டேட்டாச்சும் கொடுங்க. 35,000 ரூபாய் கேமரா வாங்கி இந்த ஹேங்கிங் ப்ராப்ளம் ஒரு வாட்டியும் நாங்கள் ரைடு போயிட்டுருக்கும்போது ஒரு வாட்டியும் கழட்டி சரி பண்ண முடியுமா? ப்ளீஸ் இது கொஞ்சம் சரி பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறோம். துறையூருக்கு இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது, அங்கேருந்து போகணும். சரி, நான் கூகுள் மாதாஜியை கேட்டுட்டு சொல்கிறேன், இது வழியாக போகணுமா ஸ்ட்ரைட்டாக போகணுமான்ட்டு. விரட்டிட்டு போ. என்ன 100 போக மாட்டேன், எம்டி 100 போ. வந்துட்டாங்க ஹைவேக்கு. இப்போ இதுக்கப்புறம் எனக்கு தெரியும் ரூட்டு, இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். கூகுள் மாதாஜி அக்கா, தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். போயிட்டே இருக்க வேண்டாங்க. சரிங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு என்டர்டைன்மிங் இடத்துல போயிட்டு பார்க்குறேன், ஏதாச்சும் கிடைக்கும் நம்மளுக்குன்ட்டு. ஏன்னா ஒரு வாட்டி இந்த வழியாக தான் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் சரக்குன்னு குறுக்கால வந்துட்டு நிப்பாட்டினார். என்னன்னு கேட்டால், நீங்கள் யூடியூபரான்னு கேட்டாங்க. ஏன்னா அப்போ நம்ம கோபுரம் இருந்துச்சு, ஆனால் அப்போ மைக்குனா இல்லைங்க, அதனால் உடனே ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம அப்போனா யூடியூப்பில் ரெகுலராக வீடியோ போடல, இப்போ தான் ரெகுலராக போயிட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். அப்போனா ரெகுலராக வீடியோ போடல. கரெக்டாக இந்த இடம்னா நினைக்கிறேங்க, நடுவில் வந்து அப்படியே நின்ட்டார். நல்ல வேலை அப்போ நான் ஸ்பீடு கம்மியாக தான் போனேன், 30லாம் போயிட்டு இருந்தேன். நடுவில் வந்து நின்ட்டேனே. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டேன். ப்ரோ நீங்கள் யூடியூபரான்னு கேட்டாங்க. இல்லை ப்ரோ, சும்மா என்டர்டைன்மெண்ட் காண்டி வீடியோ எடுத்து போடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார், நானும் வந்துட்டேன். இப்போ செம்ம டைப்புங்க. ஆனால் இந்த ஊருக்காரங்களை பொறுத்தவரை செம்ம டைப்பு. என் ஃப்ரெண்டு இந்த ஊர்லனா இருக்கான், அவன் வீடு இந்தோ சொல்லி வாய முடியலங்க, இது வழியாக நான் போகணும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஆனால் அவன் இல்லை, அவன் இருந்தானா அவனையும் இழுத்துட்டு போயிருப்பேன். அவன் பேர் புஷ்பராஜ். இந்த வீடியோ பார்த்தனா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடு. அவன் வீடு அங்கே தாங்க இருக்கு. புஷ்பா என் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனும் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க. செம்ம டைப் அவன், வேற ஒரு டைப்பு. ஏதாவது ஹெல்ப் பண்ணால் டக்குன்னு பண்ணுவான். ஏன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் டக்குன்னு போய் எதாவது பற்ற வச்சுருவாங்க, அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதது. அப்போ இன்றைக்கி வெயில்னால் கம்மி தாங்க. இப்போ எவ்வளோ ஃபேரன்ஹீட்டுன்னு பார்த்தீங்கன்னா
32 தாங்க இருக்குது. அதனால் இன்றைக்கி கம்மி தான். அதனால இன்றைக்கி ரைடு கம்பல்சரி போகிறோன்னு டிசைட் பண்ணியாச்சு. தாத்தா வந்தனே வரீங்களே தாத்தா. சரிங்க, இதே மாட்டோன்னா இந்த ரோட்டில் என்டர்டெயின்மெண்ட் நிறையா கிடைக்கும். அப்புறம்னா கோபுரம் ஆன் ஆயிடுச்சு. இந்த கோபுரம் மக்கர் பண்ணது என்னன்னு தெரில. திடீர்னு அப்டேட் ஏதாச்சும் இருக்கான்னு என்னன்னு தெரில. அப்டேட் பண்ணணும் போல். கூகுள் மாத்தாச்சு 1.5 மணி நேரம் கட்டிச்சு. நாம் டைமை பிரேக் பண்ணிட்டோம். நம்ம யாருன்னு கூகுள் மாதாஜிக்கு தெரிய மாட்டேது. கூகுள் மாதாஜிக்கே நம்மனா ரூட்டை சொல்லி தந்தோம். போகலாம் கொல்லிமலாம் ஒரு நாளில் போய்ட்டு வரவே கூடாதுங்க. கிட்ட ஒரு 2 நாளாச்சும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்து அந்த 1000 படிக்க கீழே இறங்கி அந்த ஃபால்ஸ் மட்டும் பார்க்குறான். அவங்க கொல்லிமலை நிறைய இடம் இருக்குதுன்னு தெரியல, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியல. அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனை போகிறப்ப நான் பிக்கப் பண்ணிட்டு போவேன். ஏன்னா கொல்லிமலையில் அவனுக்கு ஏகப்பட்ட இடம் தெரியும்னு சொன்னான். அந்த இடத்துக்கு 1 by 1 போயிட்டு நான் வந்தப்போ குரங்கு நிறையா இருந்துச்சு. எக்கச்சக்க குரங்குங்க. இங்கிட்ட ரோட்டில் படுத்து கிடந்துச்சுங்க. இப்போ வெயில் அடிக்கிறனால இல்லை போல். இல்லைங்க, இருக்குது இங்கே பாருங்கள் குரங்கு. ஆனால் சாப்பாடு யாரும் போட மாட்டாங்க பாவம். நம்ம வரப்போ வேணால் இந்த வழியான வரும், வரப்போ ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம ஃப்ரெண்டு நம்ம பார்க்குறவங்க குட்டீஸுங்களுக்கு மட்டும் வாங்கி வச்சுருக்கோம். நம்ம வரப்போ இவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம். நம்ம ஏற்காடு போயிட்டு இருந்தோம்ல, ஏற்காடு போன வழியில் ஒருத்தர் எச்சி துப்புனார் தெரியுமா? நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கும் போது எச்சி துப்புனார். அந்த இடத்துக்குனா இப்போ வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தாலே கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 years ஆயிடுச்சுங்க. அந்த ஏற்காடுனா சீரீஸ் முடிஞ்சு 2 yearsல. ஆனால் ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா? இதோ கரெக்டாக இந்த இடம் தாங்க கை காட்டினேன். நம்பர்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த இதில் வேறு லெவலுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சுங்க. KTM 390 அது இதுன்னு ஆயிடுச்சுங்க. KTM 390 எடுத்துகிட்டு போகிறோம். வண்டி அப்போ தான் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா வண்டி சர்வீஸ் போகலங்க. போனேன்னா மீட்டரில் காட்டுது பார்த்தீங்க KTM 390ல் இன்ஜின் ஆயில் என்ன சேஞ்ச் பண்ணுங்கன்ட்டு வார்னிங் லைட்டு எரியுது. என்ன செய்கிறேன்னு தெரியல. அந்த இன்ன வரைக்கும் மறக்க முடியலங்க. அந்த தான் வேறு லெவல் ரைடுங்க. அந்த ரைடுனால் மறக்க முடியாத ரைடுங்க. ஏன்னா அங்கே போயிட்டு அங்கேருந்து லிவர் உடஞ்சிச்சு KTM 390க்கு. பிரேக் லிவரு எல்லாம் சரி பண்ணி ஒரு டாஸ்க்காக ஒரு இதாக நம்மளுக்கு இருந்துச்சுங்க. ஒரு டாஸ்க்கு ஒன்று ஃபஸ்ட்டு இதாகிடுச்சு. இன்ஜின் ஆயில் போயிடுச்சு, இன்ஜின் ஆயில் லீக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டியில் புகை வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக். நீங்கள் கமெண்ட் பண்ணனா நான் அடுத்தடுத்த ப்ளாக்னால் நல்லா சூப்பராக போடுவேன். ஏன்னா நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. சில பேர் விஜயகுமார்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதே மட்டும் லோகேஷ், அதுக்கப்புறம் பிரபு, அப்புறமா ராகுல், ஜோயல், வேறு திடீர்னு நிறைய ஸ்பேமோட கமெண்ட்லாம் வருதுங்க. என்னாலே டெலீட் பண்ண முடியல, அது ஹைலைட்டும் பண்ண முடியல, ரிப்போர்ட்டும் பண்ண முடியல. அதெல்லாம் என்ன கமெண்ட்னு தெரியல. போட்டோட கமெண்ட்டுன்னு நினைக்கிறேங்க. கூகுள் மாத்தாச்சிட்டே கேட்போம். துறையூர் நானே. ஆமாண்டா. ஓகேங்க. நம்ம துறையூர் வந்தாச்சு. துறையூர் ரீச் ஆயாச்சு. இன்னும் துறையூர்லேருந்து ஒரு 20 kilometers கூகுள் மாதாஜி சொல்லுது. பார்ப்போம், போயிடுவோம். போயிட்டு கட்டு ஒரு கட்டு அவ்வளோதான். என்னடா இப்படி ஓட்டுற அப்படின்னு பயப்படாதீங்க. நம்மளுக்குனா ஓட்ட தெரியும். வேறு லெவல்னா நம்மனா உள்ளுக்குள்ளே அப்படி. ஆனால் வண்டியை எடுத்துட்டோம், சிங்கம் மட்டும் சீரோ வண்டி தான். ஏன்னா இன்றைக்கி வரோம் வீடியோ இன்டர்செப்டாலே பாருங்கள் எப்படி போனான்ட்டு. புது வண்டிங்க, நான் ஓட்டினது கூட இல்லை, ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். 650cc அப்படியே அள்ளு விட்டுச்சா, கம்பல்சரி அள்ளு விடுவோம் பாருங்கள். அசால்ட்டாக அது ஒரு ரோடு, குட்டியோண்டு ரோடுங்க. அந்த ரோட்லேயே நம்ம போனோம் இல்லாட்டா தொட்டோம்ல. இன்னும் கொஞ்சம் ரோடு இன்னும் கொஞ்சம் அகலம் இன்னும் இருந்துச்சுனீங்களேன், அந்த ஸ்பீட் பிரேக் மட்டும் இல்லாட்டினீங்களேன், அங்கேருந்தே டாப் ஸ்பீடு எடுத்துப்பேன். வண்டி அந்த மட்டும் வண்டிங்க. பார்ப்போம், நம்ம அதோட பெட்டரான வண்டினா செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 650 என்ன 1000cc மேலே வாங்குவோம். வாங்க தான் போகிறோம் இந்த இயர்க்குள்ளே, என்ன ஆனாலும் சரி. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா செருப்பால் அடிப்பாங்க. எப்படியாவது இந்த பிளாகை மட்டும் பார்த்துடக்கூடாது. கவட்டனி எனக்கு பிடிச்ச கவட்டனி போடு சூனா உரசுதுங்க. ஜாலியாக என்டர்டைமிங்காக இருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழிச்சு வரேங்க ரைடுன்ட்டு. வண்டி எடுத்து 1.5 மாதம் கழிச்சு தான் வரேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு. எஸ்எல்காரன் குறுக்காலம் வந்துட்டான். இங்கே திருச்சி ஃபுல்லாக பாதசாக்கடை நோண்டி போட்டிருக்காங்களா, அதில் அப்படியே டீப்பாக கால் விட்டேன்னா கால் வந்து ட்விஸ்ட் ஆயிடுச்சுங்க. ட்விஸ்டானா எலும்பு நவுந்து சதை பிறண்டு இத்தனை நடந்துருச்சுங்க நம்மளுக்கு. அதனாலே அந்த ஃபோட்டோ போடலாமா வேணாமான்னு ஒரே இதாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தாத்தா வெயிட் கரோ, ஓகே போடு பெண்டே
போடு. இன்னொன்று பெண்டு. ஒரு பாய் வேணா வாங்கிட்டா அவரும் படுத்துட்டு வராதுங்க, ஏன் நம்மளை மட்டும் போடு பெண்டு. அல்டிமேட்டான பெண்டுங்க. அது அங்கிள் படுத்துட்டு போறாருங்க, நம்மளை பார்த்தா டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. ஆனால் இன்டர்செப்டர்லாம் எடுத்தோன்னா இப்படின்னா படுத்துனா எந்திரிக்க மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக இப்படியே பிடிச்சிட்டு தான் போகணுங்க. அதனால நாங்கள் அந்த பைக்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏன் GS 1250 வந்துட்டு ஓரளவு படுத்து எந்திரிக்கலாம் போல், இந்த வண்டினா எந்திரிக்க முடியாது போல். ஓ மை காட். இல்லைங்க, இந்த பெண்டில் போடலாங்க, செம்மையாக போடலாம். போடு, படுத்துட்டு போகிறோங்க. சாணியெல்லாம் உரசிட்டு போகிறோம். ஊருக்கு பொறுமையாக போய்க்கலாம், ஏன்னா குட்டி பசங்க வந்துடக்கூடாது. அது ஃபுல்லாக முள்காடு, வந்தால் நாய்ங்க பண்ணிங்கன்னா வருங்க, அடிப்பட்டால் நம்மனா அடிப்படுவோம். குட்டி பசங்க யாரும் அடிபட்டுறக்கூடாது. யாரும் ஏன்னா கிட்ட ஒரு ரோடை உரசிட்டே போகுதுங்க. இல்லை நம்மளுக்காண்டியே வருதுங்களா என்னன்னு தெரியல, கோபுரவுக்காண்டி. போடு ஷூ இது கிளச் லிவர் முழுக்க தேயுதுங்க கிருன்ட்டு. வரேன் புளியஞ்சோலை கம்மிங். இந்த லேக்கில் இப்போ தண்ணி இல்லை. தண்ணி இருந்துச்சுன்னா என்ன, மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க, போட்டு ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு இருப்பாங்க, குட்டி பசங்களை விளாண்டுருப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய லேக்கு இது. சும்மா இங்கே இது இருக்குதுன்னு நினைக்காங்க, அவ்வளோ பெரிய லேக்கு அங்கேருந்து வருது போல். புளியஞ்சோலைக்கு இதுக்கும் கனெக்ட் போல். பார்த்தீங்களா அழகாக இருக்கு. அப்படியே வால்பேப்பர் எடுத்து வைக்கலாம். அப்படியே மழை அப்படியே பாருங்கள், இப்படியே வந்து அங்கிட்ட வரைக்கும் வருது. அது வரைக்கும் போகுது பாருங்கள், அப்படியே அங்கே வரைக்கும். 360 கேமரா இருந்துச்சுன்னா இப்படி காட்டியிருப்போம். நம்மள்ட்ட 360 கேமரானா இல்லைங்க, நம்மள்ட்ட கோபுரம் மட்டும் இருக்குது. இந்த கோபுரம் கஷ்டப்பட்டு வாங்கணும். ஜில்லுன்னு இருக்குங்க. கூலிங் தெரியுதாடா? கூலிங் தெரியுதா? ஜில்லுன்னு இருக்கு பார்த்தியா? பஸ்ஸுக்காரண்ணா போங்கண்ணா, வியூவை கெடுக்காதீங்கண்ணா. வியூவை கெடுக்கிற மட்டுமே நிற்கிறீங்க. என்னண்ணா ஜேசிபினா வச்சுருக்கீங்க, போகலாம்ல? ஆமாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ஏன்னா திருப்பினா அந்த இடத்துக்கு நான் வர்றது டவுட்னாங்க. ஓகே கைஸ், நம்ம புளியஞ்சோலைக்கு முன்னாடி இருக்கோம், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கோம். நம்ம வண்டி இங்கே நின்றுட்டு இருக்கு, எம்டி பக்கத்தில் கௌதம் நின்றுட்டுருக்கான். ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். செம்ம வியூங்க பின்னாடி, பார்க்குறீங்களா? செம்மையாக இருக்கு. அப்புறம் மேகத்தை கோபுரம் கூட கிளியராக கவர் பண்ணியிருக்காரு. நம்ம ஐஃபோன் இருக்குல்ல, நல்லா கிளியராக கவர் பண்ணும். செம்மையாக இருக்குது. இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஏதாவது பிரேக் எடுத்து கொஞ்சம் டீ காஃபி இல்லை டிஃபன். இன்னும் நாங்கள் மார்னிங் டிஃபனே முடிக்கல, ஏன்னா காலையில் 6 o'clock கிளம்பலாம்னு நினச்சோம். 6 o'clock கிளம்ப முடியல. காப்பி ரைஸ் கிளைம் பண்ணு. நல்லா பாட்டு போடுறாங்க. ஸ்டேட்டஸை பார்க்குறேன்னு சொல்லி எனக்கு காப்பி ரைஸ் கிளைம் பண்ணுறதுக்கு இவன் இருக்காங்க. மானிட்டேஷனை கட் பண்ணோம் எல்லாமே சுற்றிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படின்னா நிறைய பேர் எனக்கு எனிமி இப்போ சுற்றிட்டு இருக்காங்க. எப்படி பேசுகிறது என்னென்னு தெரியல அவங்கள. சரி பண்ணட்டும், எவ்வளோ தூரம் பண்ணுறாங்களோ பண்ணுங்கள். நானும் முன்னேறனாலும் இல்லையான்னு பார்த்துருவோமே. உங்களோ சவாலுக்கு நான் ரெடி, என் சவாலுக்கும் நீங்கள் ரெடியாக இருங்க. பாருங்க அழகான வியூ. இந்த வியூவோட நான் இது பண்ணுறேன். நான் ஸ்ட்ரைட்டாக புளியஞ்சோலையில் போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்.